இன்று இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. குறள் எண் 319. அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறர்க்கு துன்பம் செய்தவனுக்கு அந்த துன்பத்தை அவர் அறியாமல் வேறு எவரோ அவருக்கு செய்து விடுவார் என்கிறார். அதாவது துன்பம், ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்ச்செயல் உண்டு என்பது அறிவியல் நோக்கம். அறிவியலில் அப்படித்தான் இருக்கிறது. அதாவது ஒருவன் ஒரு பந்தை தூக்கி எறிகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பந்து அந்த சுவரை தாக்கி மீண்டும் இவரிடமே வருகிறது. சுவர் இவனுக்கு அனுப்பவில்லை. அதான் அந்த விசை தான் இங்கே விஞ்ஞான தத்துவத்தினோட அங்கேருந்து இவன் இங்கே வருது. அதுபோலத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக விளக்கியுள்ளார். அதாவது ஒருவன் செய்த துன்பம் அவனுக்கே மீண்டும் வருகிறது. அவன் செய்யவில்லை. யாரு? அவன் துன்பப்பட்டவன் இருக்கான்ல, அவன் செய்யலை. துன்பம் தானாக வருகிறது. இதுதான் வினை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இதை எதுக்கு தான் வினைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் எப்பவுமே அடுத்தவனுக்கு துன்பம் செய்யக்கூடாது என்று தெய்வப்புலவர் ஏற்கனவே உணர்த்தியுள்ளார். அப்படி இருக்கும்போது இவன் ஒருவன் துன்பம் செய்தால் அந்த துன்பம் இவனுக்கு காலையில் துன்பம் செய்தால் மாலையில் இவனுக்கு வந்து சேரும். இன்னொன்று, துன்பம் செய்யப்பட்டவன் செய்ய மாட்டான், தானாகவே வந்து சேரும். அதுதான் விஞ்ஞான ரீதியான உண்மை. எவ்வளவு அற்புதமாக அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியலை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்கிறார் பாருங்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது எவ்வளவு பெரிய இது ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான கருத்துங்க. அதனாலவே மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் அந்த நாடு சுபிட்சம் பெறும். இதற்கு காரணமே இன்னொன்று, நம்ம இந்த அளவுக்கு திருக்குறள் கிட்டத்தட்ட 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது என்றால் அது இந்திய மொழிகளில் 28, 29, வெளிநாடுகளில் 29, மொத்தம் 58 மொழிகள். காரணம் என்னவென்றால் இங்கு அதாவது தங்களுடைய மதத்தை பரப்ப வந்தவர் தான் வீரமாமுனிவர். அவர் என்ன செய்தார்னா மதத்தை பரப்பவில்லை. இங்கே உள்ள திருக்குறளை பார்த்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டார்? திருக்குறளை பரப்ப ஆரம்பித்து விட்டார். இப்போ எவ்வளவு திருக்குறளுக்கு எப்படி அருமை இருந்திருக்கு பாருங்கள். அதாவது திருக்குள்ளவருக்கு மயங்காத உள்ளமே இல்லைங்க, மயங்காத உள்ளமே கிடையாது. அதற்காகத்தான் இப்போ முன்னாடி திருக்குறள் முனுசாமி தமிழகம் பூரா பரப்பி வந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு மேடை பேச்சு பேசினார் என்றால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 திருக்குறள் இருக்கும். இப்போ நமது நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் செயலர் கலைமாமணி முனைவர் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் தினமும் ஏதாவது ஒன்றும்
அவர் புத்தக திருவிழாவில் பேசுவார், இல்லைன்னா அவர் பட்டிமன்றத்தில் பேசுவார். அதாவது இங்கே அவர் தான் கற்ற தமிழால் உலகெங்கும் சுற்றி வருகிறார். அப்போ உலகெங்கும் சுற்றி வரும்போது நம்முடைய தமிழர்கள் தான் அங்கு புலம்பெயர்ந்து உள்ளார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவருடைய பேச்சில் கேட்கும்போது நகைச்சுவை தென்படும். இவருடைய பேச்சை கேட்டால் தெரியும், நகைச்சுவை தென்படும். அது மட்டுமல்லாமல் குறள் கிட்டத்தட்ட பேரறிஞர் அண்ணா எப்படி ஒரு 7-8 குறள் சொன்னார்களோ அது மாதிரி இவர் ஒரு 7-8 குறளையாவது சொல்வார். கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள், மறைந்த கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய உரையை ஒருவன் எடுத்து, அவர் எழுதியிருக்காருல்ல, அந்த உரையை எடுத்து படித்தால் ஒரு 5வது படித்தவனுக்கு கூட உரையே அவ்வளவு அற்புதமாக எழுதியிருப்பார். அதான் அவருடைய பாணி. கலைஞர் கருணாநிதி நம்முடைய மாபெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு முன்னுரிமை கொடுத்தது தான் அதை எழுதியிருக்கிறார். அது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நானே படிச்சுட்டு இவ்வளவு எளிமையாக எழுதியிருக்காரு குறள் உரை. இப்போது நான் இவருடைய உரையைத்தான் படிக்கணும். திரைப்பட கவிப்பேரரசு வைரமுத்து இருக்கார்ல, மரியாதைக்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களினுடைய உரையைத்தான் இன்னும் படிக்கவில்லை. இப்போதுதான் எழுதி கடைசியாக வெளிவந்து இருக்கிறது என்று சொன்னார். இன்னும் வரவில்லை நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த வாரம் வந்துடும் நினைக்கிறேன். ஜூலைலேருந்து சொல்கிறாங்க, ஆகஸ்ட்லேயாவது வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்காருங்க. 133 பேருக்கு மேல் உரை எழுதியிருக்கிறார்கள். எனவே இன்றைய இளைஞர்கள் தயவு செய்து தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள். அதுவும் முதல்ல நீங்கள் கல்வி என்ற அதிகாரத்தை படியுங்கள். அதற்கடுத்து ஆள்வினை உடைமை என்ற அதிகாரத்தை படியுங்கள். அதாவது கல்வி என்ற அதிகாரம்னா 10 குறளை முதிய அதிகாரத்தையே ஃபுல்லாக முடிச்சிடணும். அதே மாதிரி ஆள்வினை அதிகாரத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். படிச்சிங்கன்னா மனப்பாடம் சொல்லலைங்க, அதனுடைய பொழிப்புரையும் அது குறளுக்கு தக்கவாறு அதையும் படிச்சிடணும். படிச்சுட்டா நீங்கள் கலைஞர் உரையை கூட படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை படிச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய சாதனை புரியலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சாதனை மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியாளராகவே ஆகலாம். நீங்கள் நினைத்தது என்னவோ அதை கண்டிப்பாக நடக்கலாம். அதில் மாற்றமே கிடையாது, மாற்று கருத்து எனக்கு கிடையாது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். நேற்று குறளை எழுத முடியாமல் போய்விட்டது. காரணம், அதாவது ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் வாங்கி தந்தவர் என்னன்னா டிஎஸ் நகரா என்பவர். அது கொடுபடாத ஊதியம்ங்க. அந்த ஓய்வூதியத்திற்காக நாங்கள் சங்கம் வைத்துள்ளோம். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சங்கம் வைத்துள்ளோம். அந்த சங்கத்தினுடைய 12வது பேரவை மீட்டிங் நடந்தது. அதில் கலந்து கொண்டதற்காக காலையில் 7:30க்கெலாம் போயிட்டோம் இதை விட்டு. அதனால் நான் சொல்ல முடியலைங்க, வருத்தப்படுகிறேன். மீண்டும் நாளை ஒரு குறளை உறுதியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.